நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடத்துகின்றனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு திருத்தப் பணிகள், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்தியஸ்தம் குறித்த பல்வேறு விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்கும் நிலையில் திமுக எம்பிக்களுடன் கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தொடரில் எம்பிக்கள் செயல்படுவது குறித்து அறிவுரைகள் வழங்கினார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய பாஜக அரசின் 11 ஆண்டுகள் என்பது மக்களின் உரிமைகளை நசுக்குவது, மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பது, மதவாதத்தை வளர்ப்பது, தமிழகத்தை வஞ்சிப்பது என இருப்பதாகவும், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழகத்தின் கூட்டாட்சி உரிமையை பாதுகாத்திட அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் மணல் கொள்ளை நடப்பதாகவும் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் விவசாய சங்கங்கள், மீனவ நல கூட்டமைப்புகள், வர்த்தக சங்கத்தினர், கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்டோரோடு கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் சிரமங்கள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்பதால் விவசாயிகள் நலனில் அக்கறை காட்டியதாக கூறினார். கஜா புயல், கொரோனா உள்ளிட்ட காலங்களில் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ததோடு நிவாரணம் வழங்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். காவிரி ஆற்றின் குறுக்கே 4 தடுப்பணைகள் அமைத்து உபரி நீரை தேக்குவதற்காக அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். 2017 முதலமைச்சராகி 2 மாசத்துல இனி ஆற்றுப்படுகையில யாரும் மணல் அள்ளக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை போட்டு, அது மட்டும் இல்ல மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் பயன்படுத்தும் உத்தரவு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில திருட்டுத்தனமா மணல் இருக்கிறாங்க. ஆக இப்படி மணல் கொள்ளை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அண்டை மாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்தில் கவலையே இல்லை. அவர்களே அதுக்கு உடந்தையா இருக்குதா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. தமிழகத்தில் சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள சீமான், ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்திடம் அதிகாரம் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உடனடியாக குற்றவாளியை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராடும் சூழல் ஏற்படும் என்றும் எச்சரித்தார். சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யார்கிட்ட இருக்குன்னு இருக்குல்ல, சட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம். அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும்? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்திருப்பாங்க. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 17 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மூட்டை மூட்டையாக ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் நேற்று காலை 6 மணிக்கு டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையை தொடங்கினர். இந்த சோதனை இரவு 11:15 மணி அளவில் முடிந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வீட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். வீட்டிற்கு வெளியே கூடியிருந்த சத்யா பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினரை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது சத்யா பன்னீர்செல்வத்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையில் விசாரணை குழு அமைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்திகள் அடிப்படையில் விசாரித்ததில் 52 வயது மதிக்கத்தக்க இடைத்தரகர் இதில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தேடி வருவதாகவும், பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகரில் உள்ள விசைத்தறி ஆலையில் ஏழை எளிய தொழிலாளர்களிடமிருந்து சிறுநீரகத்திற்கு பணம் தருவதாக ஆசை காட்டி சிறுநீரக திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் ஐஏஎஸ் விசாரித்து அறிக்கையை அரசுக்கு 2 வாரத்திற்குள் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார்.